வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். கார்த்திக், நீ வந்துட்டியா? அப்பாடா, இப்பதான் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. உனக்கு ஒண்ணும் ஆகலல? அம்மா, யார் உனக்கு கடத்தினா? நிறுத்து. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து அப்படியே சென்டிமெண்ட் டிராமா ஆடுறியா? உன்னால இன்னும் இந்த குடும்பத்துக்கு என்னென்னலாம் ஆபத்து வரும் தான் தெரியல. எதுக்கு இப்ப இலக்கிய விட்டுறீங்க? அவன் என்ன பண்ணா? ஏய், நீ பேசாம இரு கௌதம். இவ பைரவி, வேண்டாம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, சண்டை போடாத. கார்த்திக் வீட்டுக்கு வந்துட்டான்ல, அதுவே இப்ப போதும். ஏம்பா, யார்ப்பா உன்னை கடத்துனா? ஆமா, இவன் எப்படி உங்க கூட வந்தான்? கார்த்திக்க கடத்தின ஆளுங்க எங்களை ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னா, அஞ்சலி உயிரை கொடுத்து ரவுடிங்க கூட சண்டை போட்டு கார்த்திக்க மீட்டு காப்பாத்திருக்கா. அவ மட்டும் இல்லனா இந்நேரம் கார்த்திக் நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. அஞ்சலி, ரொம்ப நன்றிம்மா. என் பிள்ளையோட உசிரை காப்பாத்தி என் உசிரை திருப்பி கொடுத்திருக்க. ரொம்ப நன்றி. கார்த்திக், அந்த ரவுடிங்க யாருடா? அவங்க யாருன்னு உனக்கு அடையாளம் தெரிஞ்சுதா? அது தெரியல, ஆனா நீங்க யாருங்கிற அடையாளம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு கார்த்திக் மேல ஒரு துளி கூட பாசம் இல்ல. எல்லாமே நடிப்புங்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஏய், என்னடி உளர்ற? பாசமே இல்லாமதான் கௌதம் ஊர் முழுக்க தேடி அலைஞ்சிருக்காரா? ஏய், நான் உன்னையும் சேர்த்து தாண்டி சொல்றேன். நீங்க ரெண்டு பேருமே சாதாரண ஆளுங்க இல்ல. கார்த்திக்கோட தலைக்கு மேல கொத்தி தொங்கிட்டு இருந்தது. ஆனா இவர் என்னடானா அந்த நிலைமையில கூட எஸ்எஸ்கேவோட சொத்து பத்திரத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உண்மையிலே தம்பியை காப்பாத்தணும்னு அக்கறை இருந்திருந்தா அவங்க கேட்டதை கொடுத்து மீட் இருக்கணும்ல. ஆனா செய்யலையே. இந்த லட்சணத்துல பாசம் பாயாசம்னு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லாவே சீன் போடுறீங்க. ஐயோ அஞ்சலி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ போனதுக்கு அப்புறம் இலக்கியா கௌதம் ரெண்டு பேரும் அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு கார்த்திக்க மீட்கிறதுக்கு கிளம்புனாங்க. இவ்வளவு நேரம் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு தான் போயிட்டு வந்தாங்க. ஏத்த இவங்களோட நாடகம் தெரியாம நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. கடத்தின அவங்க பத்திரத்தை கேட்டு போன் பண்ணது பைரவி ஆண்டிக்கு. அப்ப பத்திரத்தை குடுக்கறதா முடிவு பண்ணிருந்தா இவங்க உடனே பைரவி ஆண்டிக்கு போன் பண்ணி பத்திரத்தை குடுக்கறேன் கார்த்திகை மீட்டலான்னு சொல்லிருக்கணும் இல்லையா? அப்படி எதுவும் பண்ணலையே. அப்ப பத்திரத்தை எடுத்துக்கிட்டு யார்கிட்ட குடுக்கறதுக்கு அலைஞ்சிட்டு இருந்தாங்க? நீங்க தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக உங்க முன்னாடி பத்திரத்தை தர மாதிரி நடிச்சுட்டு ரெண்டு பேரும் வெளியில போய் எங்கேயோ சுத்திட்டு வந்திருக்காங்க. ஏய், போதும், நிறுத்து. எனக்கு கார்த்திகை விட எதுவும் பெருசு இல்ல. நான் சம்பாதிச்ச மொத்த சொத்தையும் கொடுத்து கூட அவனை மீட்பேன். ஆனா கடத்தினவனுங்க எஸ்எஸ்கேவோட சொத்து பத்திரத்தை கேட்டதுல லாஜிக்கே இல்லங்கிற சந்தேகம் இருந்ததால தான் கொஞ்சம் தயங்கின. சரியா? அத உடனே யூஸ் பண்ணிக்க பாக்காத. வேண்டாண்ண, சும்மா பேச்சிலேயே நான் கவுத்துடலாம்னு நினைக்காதீங்க. டேய், அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. நீங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். டேய், என்ன தேடினதா சொன்னது எல்லாமே போய். அஞ்சலி தான் அக்கறையா வந்து என்ன மீட்க வந்தா, தெரியுமா? என்ன கார்த்திக் இப்படி பேசுற? நானும் கௌதமும் எப்படி கண்ணீரோட ரோடோட அலைஞ்சோன்னு உனக்கு தெரியுமா? அலைஞ்சேன்னு சொல்றீங்க, ஆனா நாங்க வீட்டுக்கு வரும்போது இவர் ஹாயா வீட்டுல இருக்காரு. நீங்க எங்கேயோ வெளியே போயிட்டு இப்பதான் உள்ளே வரீங்க. அலைஞ்சேன்னு கதை விடுறீங்களா? ஐயோ கார்த்திக், நான் சொல்றத நம்பு. சரி அண்ணி, இப்ப எங்க போயிட்டு வரீங்க சொல்லுங்க. அது வந்து எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும், அதுக்காக போயிருந்தேன். அதானே பார்த்தேன். கார்த்திக் உயிரோட இருக்காரா இல்லையானே தெரியல. ஆனா உனக்கு உங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்றதா முக்கியமா போச்சுல. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலனா உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுருவாங்களா? போதுமா கார்த்திக்? இவங்க எப்படி பாச நாடகம் போடுறாங்கன்னு பாத்தீங்கல்ல? ஏய், நிறுத்து. நாடகத்தை பத்தி நீ பேசிட்டு இருக்காத. இலக்கியா போக மாட்டேன்னு தான் சொன்னா. நான் தான் போய் அத்தைய டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். உடனே உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண வந்துருவியே கௌதம்.
நீ இப்படியே இவளுக்கு முட்டு கொடு. ஒரு நாள் இவ நம்மள நடு தெருவுல கொண்டு போய் நிறுத்த தான் போறா. பைரவி, கொஞ்ச நேரம் சண்டை போடாம தான் இரேன். ஆமாம்மா, எங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள அதட்டுறதுலயே குறியா இருங்கம்மா. ஐயோ இல்ல, உங்க மகனும் மருமகளும் என்ன அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாங்க. அதை கேட்டு நீங்க ஒரு வார்த்தை கண்டிச்சிங்களாமா? அவங்களுக்காக நீங்க என்ன அடிக்கிறீங்க? ச்சே, மொத்தமா இந்த குடும்பமே எனக்கு எதிரா இருக்க. ஐயோ அஞ்சலி மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன ஆயிருக்கு இன்னைக்கு? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஏய், சொன்னா புரிஞ்சுக்கோடா. நாங்க யாரும் உன்னை வெறுக்கல. உனக்கு நல்லது சொல்ல வந்தா அது சண்டையில தான் போய் முடியுது. நீ காணாம போனதை நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டோம் தெரியுமா? நானும் இலக்கியாவும் உன்னை தேடி அலைஞ்சு ஏசிபி ஆபீஸ்க்கு கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அஞ்சலி, மறுபடியும் ஒரு டிராமா போட்டு என்னை ஏமாத்த பாக்குறாங்க. நீ வா. கார்த்திக், என் புள்ள திரும்ப வீட்டுக்கு வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல இந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா சுக்குநூற ஒளிஞ்சு போறத நினைச்சு வருத்தப்படுறதா, எனக்கு ஒண்ணுமே புரியல. என் நிம்மதியே போச்சு. அத்தை, அழாதீங்க அத்தை. எல்லாமே சரியாயிடும். நீங்க வாங்க, வாங்கன்னு சொல்றீங்களே, நீ போச்சா? வாங்க. நில்லுங்க. போன்ல யாரு? எதுக்கு போனை பார்த்து முடிச்சீங்க? ஆஹா, அது ஒண்ணும் இல்ல கௌதம், ஏதோ ப்ரொமோஷனல் கால். ஓஹோ, அப்படியா? போனை கொடுங்க. கௌ ஓ, உங்க பார்ட்னரா? இந்த நேரம் பார்த்து எஸ்எஸ்கே உங்களுக்கு போன் பண்றாருன்னா கார்த்திக் தப்பிச்சிட்டான், போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சுன்னு உங்ககிட்ட சொல்லி புலம்புறதுக்கு போன் பண்றாரா? இல்ல அடுத்த தடவை பிளானை கரெக்டா செய்யணும்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு போன் பண்றாரா? இன்னும் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க? இல்ல கௌதம், எனக்கு எதுவும் தெரியாது. அந்த எஸ்எஸ்கே எதுக்கு ஃபோன் பண்றாருன்னு கூட தெரியாது. உங்க நடிப்பு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அப்ப கார்த்திக் கடத்தப்பட்டதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. இல்ல கௌதம், சத்தியமா கிடையாது. இந்த பைரவி ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? அப்ப எதுக்கு எஸ்எஸ்கே உங்களுக்கு போன் பண்ணிட்டே இருக்கணும்? உங்க பார்ட்னர் விடுற மாதிரியே தெரியலையே. இந்தாங்க போன ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. இந்தாங்க பேசுங்க. எஸ்எஸ்கே, எதுக்காக கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? முதல்ல கார்த்திக் எதுக்கு கடத்துனீங்க? என் பசங்க மேல எனக்கு இருக்கிற பாசம் தெரியும்ல, தெரிஞ்சே என் பசங்க மேல கை வைக்கிறீங்களா? நான் கார்த்திகை கடத்தல. ஏசிபி ஆபீஸ்ல கௌதமும் இலக்கியாவும் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே அந்த விஷயம் தெரியும். சொன்ன நம்பு. போது, நிறுத்துங்க. எல்லாம் எனக்கு தெரியும். கடத்துனது நீங்க இல்லனா எதுக்கு உங்க சொத்து பத்திரத்தை ரவுடிங்க கேக்குறாங்க? இங்க பாருங்க, இனி ஒரு தடவை என் குடும்ப விஷயத்துல தலையிட்டீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். போதுமா? முதல்ல என்ன நம்பு கௌதம். அந்த எஸ்எஸ்கேக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை என்ன நம்ப சொல்றீங்க? இந்த கடத்தல்ல மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியே நீங்க எஸ்எஸ்கேவோட கான்டாக்ட்ல தான் இருக்கீங்க. நீங்களும் அந்த ஆளு சேர்ந்து எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு எதிராக ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. எனக்காவது ஒரு நாள் எல்லாமே அம்பலமாகும். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கார்த்திக். உடம்பு புண்ணாகிற அளவுக்கு கயிறை எப்படி இறக்கி கட்டி வச்சிருக்கானுங்க பாவிங்க. நல்லா இருப்பானுங்களா? ஒரு கம்பெனிக்கு முதலாளியா ராஜா மாதிரி இருக்கிறவரை நீங்க உங்களை போய் கிரிமினல் மாதிரி நடத்திருக்கானுங்க. படுபாவீங்க.
அஞ்சலி ஒரு நிமிஷம் இரு. எனக்கு மருந்து போடுறதை விட உனக்கு தான் முதல்ல மருந்து போடணும். அதை கொடு. எனக்காக சண்டை போட்டு உனக்கு தான் காயம் நிறைய பட்டுச்சு. காட்டு. சாரி. உன் கையை கொடு. தேங்க்ஸ் அஞ்சலி. எதுக்கு? நீ இல்லைன்னா என் நிலைமை என்ன இருக்கும்? யார் கண்டா? அந்த கொலைகாரங்க என்ன கொன்னாலும் கொன்னு இருப்பாங்க. சரியான நேரத்தில் வந்து காப்பாத்தினேன். அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்ன அஞ்சலி. ஆமா, எப்படி தைரியமா அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போட்ட? அந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. உங்களை காப்பாத்தி ஆகணுங்கிற உறுதி மட்டும்தான் என் மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. அந்த உறுதி வெறியா மாறி அவங்கள அடிச்சு துரத்திருச்சு. அப்ப எனக்கு காயம் ஆனது கூட எனக்கு தெரியல, பாத்துக்கோங்க. என்னை காப்பாத்த ஆஃப்டர் ஆல் அந்த எஸ்எஸ்கேவோட சொத்து பத்திரத்தை கூட கொடுக்காத என் குடும்பம் எங்க? எனக்காக உன் உயிரை கொடுக்க துணிஞ்ச நீ எங்க? இந்த உலகத்தை இப்பதான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். உன்னை புரிஞ்சுக்காம கோயில்ல வேண்டுதலுங்கிற பேர்ல நான் உன்னை காயப்படுத்தினதுக்கு கடவுள் எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டார். ஐயோ, இப்படி எல்லாம் பேசாதீங்க கார்த்திக். இது என்னோட கடமை. என் கார்த்திக் ஆபத்தோ அவமானமோ எது நடந்தாலும் நான் ஆளா நின்னு அதை தடுப்பேன். இனி எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். உங்க விஷயத்துல எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு. அது என்ன? என்ன லவ் பண்ண அந்த பழைய கார்த்திக் எனக்கு வேணும். என்கிட்ட முதல்ல ஐ லவ் யூ சொல்லி உன்னை காலம் முழுக்க பாத்துக்குவேன்னு சொன்னேன். அந்த கார்த்திகை நான் பார்க்கணும். அவர் கூட நான் வாழணும். அதுதான் எனக்கு இருக்கிற ஆசை. ஐயோ கார்த்திக், என்ன நீங்க? என்ன பண்ற? என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? தெரியுது. அங்க பாருங்க. என்ன பண்ற? கௌதம், கார்த்திக் திரும்ப கிடைச்சது நமக்கு சந்தோஷம்தான். ஆனா அவன் எப்படி கிடைச்சாங்கிறதுல ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணல? அத பத்தி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கடத்தலே நம்மள இந்த வீட்டுக்கு எதிரி ஆக்குறதுக்காக போட்ட பிளானா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. எஸ்எஸ்கே என்னடான்னா கார்த்திக் அந்த ஆளு கடத்தவே இல்லைன்னு சொல்றான். அப்படின்னா கடத்தினவங்க எஸ்எஸ்கேவோட சொத்து பத்திரத்தை எதுக்கு கேட்கணும்? இது முதல் சந்தேகம். ரெண்டாவது, நம்ம பத்திரத்தை கொடுக்க தயங்கின உடனேயே அதுக்காகவே காத்திருந்த மாதிரி அஞ்சலி உடனே நானே என் புருஷனை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்பி போனா. இது எல்லாத்தையும் விட நம்ப முடியாத விஷயம், அஞ்சலியே போய் ரவுடிங்க கூட சண்டை போட்டு கார்த்திகை மீட்டு வந்தேன்னு சொன்னதுதான். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இது எல்லாத்துக்கும் பின்னாடி நிச்சயமா ஒரு டிராமா இருக்கும்னு தோணுது. நீங்க சொல்றது கரெக்ட் தான் கௌதம். எஸ்எஸ்கேவை பார்த்து அவர் கால்ல விழுந்தாவது கார்த்திகை மீட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவ சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா கார்த்திக் இருந்த இடத்துக்கு போயிருக்கா. கார்த்திகை உண்மையா ரவுடிங்க கடத்தி இருந்தா அவங்க இருந்த இடத்துக்கு அவளை வர சொல்லிருப்பாங்களா? எதுவுமே நம்புற மாதிரியே இல்லையே. இல்ல, இதே தான் நானும் நினைச்சேன். இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை கார்த்திகை கடத்தி வச்சு நமக்கெல்லாம் விளையாட்டு காட்டினவ தானே இந்த அஞ்சலி. இப்பவும் அதே மாதிரி அவ தான் டிராமா பண்ணிருக்கான்னு எனக்கு தோணுது. ஏங்க, நாம தான் இத பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா என்ன பிரயோஜனம்? கார்த்திக் நம்மள பத்தி புரிஞ்சுக்காம இன்னும் நம்மள எதிரியா தானே நினைக்கிறான். அதுதாங்க என்னால தாங்கிக்க முடியல. இந்த அஞ்சலி அந்த அளவுக்கு திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தையே பிரிச்சுட்டா. அவதான் அப்படின்னா இந்த பைரவி அம்மா அவளுக்கு மேல இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீ ஜானுவோட போனதுக்கு அப்புறம் பைரவி அம்மாக்கு எஸ்எஸ்கே கால் பண்றாரு. நிஜமாவா? ஆமா. அத பார்த்துட்டு என்னன்னு சந்தேகப்பட்டு கேட்டதுக்கு
அவங்க ஏன் முன்னாடியே போனை ஸ்பீக்கர்ல போட்டு எஸ்எஸ்கே கிட்ட சாமர்த்தியமா பேசி சமாளிக்கிறாங்க? இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த கடத்தல் டிராமாவை பெரிய நெட்வொர்க்காவே எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்களோன்னு தோணுது. தப்பு பண்ணிட்டோம் கௌதம். கார்த்திக் 6 மாசம் கழிச்சு அஞ்சலி துரத்தி விட்டுருவேன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்த போவே நாம அவளை விட்டுருக்க கூடாது. இப்ப பாருங்க, அஞ்சலி சாமர்த்தியமா கார்த்திகா அவ பக்கம் இழுத்துட்டா. இதுக்காக தான் அவ இந்த அளவுக்கு பெரிய டிராமாவே பண்ணிருக்கா. ச்சே, உலகத்துல இப்படி எல்லாம் கூட ஒரு பொண்ணு இருப்பாளோன்னு அஞ்சலி நம்மள யோசிக்க வச்சிட்டால. இப்ப அஞ்சலி பண்ற பிரச்சனையால கௌதம் கிட்ட நம்ம விஷயத்த பத்தி மனசு விட்டு பேச முடியலையே. நகையை அடமானம் வச்சு வசந்துக்கு பணத்தை கொடுத்தது முதல்ல அவர்கிட்ட சொல்லியே ஆகணும். இல்லக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, எங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ண ஹாஸ்பிடல் போனேன்ல. அட ஆமா, அத நான் கேட்கவே இல்ல பாரு. அத்தையை நல்லபடியா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிட்டேன். அப்புறம் வசந்துக்கு நான் ஒரு நிமிஷம் இரு. ஏசிபி சார் தான் போன் பண்றாரு. கார்த்திக் கிடைச்ச விஷயத்த சொல்லிடுறேன். ஹலோ, மகேஷ் சார். ஆமா, கார்த்திக் கிடைச்சிட்டான். ஆமா ஆமா, இப்பதான். கார்த்திக், எப்படிப்பா இருக்க? இந்த நிமிஷம் வரைக்கும் அஞ்சலியோட பாதுகாப்புல நல்லா தான் இருக்கேன். உங்க மூத்த புள்ளையும் மருமகளும் என்ன பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. ஏன்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? என்ன கடத்தின விஷயத்துல அண்ணனும் அண்ணியும் நடந்துக்கிற விதத்தை உங்களால ஏத்துக்க முடியுதா? என்னை விட அந்த எஸ்எஸ்கேவோட சொத்து பத்திரம் தான் பெருசா போச்சா? டேய், ஏன்டா அவங்களை இப்படி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க? அவங்க 2 பேரும் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த ஒரு பத்திர விஷயத்துல மட்டும் நீ எதுக்கு அவங்கள தப்பா புரிஞ்சிட்டு இருக்க? எப்ப குடுக்கணுமோ அப்ப குடுக்கலையே. பத்திரம் இல்லாம அஞ்சலி போராடி தானே என்ன காப்பாத்தினா. ஏய், என் மேல பாசம் வச்சிருக்கிறது யாருன்னு இப்ப நீங்களே சொல்லுங்கம்மா. தான் உயிரை பத்தி கவலைப்படாம அஞ்சலி அந்த ரவுடிங்களோட சண்டை போட்டு என்ன காப்பாத்தினா. அந்த போராட்டத்துல அஞ்சலிக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது? நீ சொல்றது சரிதான். ஆனா இங்க பாருங்கம்மா, அண்ணா அண்ணியோட குணம் தெரியாம நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், அண்ணி வர வர நிறைய பொய் சொல்றாங்கம்மா. அண்ணனும் அதை கேட்டு ஆடிட்டு இருக்காரு. பிரியா விஷயத்திலயும் அந்த ரேவதியை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்ததுலயும் அவங்க பித்தலாட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? ச்சே, அண்ணி பேச்சை கேட்டு அஞ்சலியை இத்தனை நாளா நான் தப்பா நினைச்சிட்டேன். பாருங்க, இப்ப எனக்கு எல்லாமே தெளிவாயிடுச்சு. நான் அவளை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நடந்த மாதிரியே உங்களுக்கு ஒரு நாள் வரும். என்ன மாதிரியா அண்ணனையும் அண்ணியையும் நீங்க அடையாளம் கண்டுக்குவீங்க. அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்றேன். டேய் கார்த்திக், பணத்துக்காக நகை அடமானம் வச்ச விஷயத்த அத்தை கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அத்தை, அத்தை, ஏன் உங்க முகம் வாடி இருக்கு? நேத்து நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதான் கார்த்திக் சேஃபா வந்துட்டான்ல, இனி எந்த பிரச்சனையுமே இல்ல அத்தை, கவலைப்படாதீங்க. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். அத்தை, கொஞ்சம் பொறுங்க அத்தை, உங்ககிட்ட நான் பேசணும். அந்த அஞ்சலி பண்ண டென்ஷன்ல நான் சொல்ல வந்ததை யார்கிட்டயுமே சொல்ல முடியல. அது வந்து ஒரு நிமிஷம் இலக்கியா, நான் எதையும் கேட்கிற மனநிலையில இல்ல. கார்த்திக் வந்தது, கண்ணுல பார்த்தது, எதை நம்புறது எதை விடுறதுன்னு குழப்பமா இருக்கு. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விட்டுற. அத்தை, அத்தைக்கு என்னாச்சு? அஞ்சலி போன் பண்றா. ஏதாவது நல்ல விஷயமா தான் இருக்கும். சொல்லுடி. வக்கீல் பேச்ச நம்பி முட்டாள்தனமா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்த போட்டுட்டு 6 மாசம் கார்த்திக் கூட வாழறேன்னு போனியே, என்னதாண்டி நடக்குதாங்க? அந்த ஏமா கேக்குற, ஒரே கஷ்டம். வாழ்வா சாவான்னு வாழ்க்கை ஓடுது. நேத்திக்கு கூட ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்னடி ஆச்சு? கார்த்திக்க கடத்திட்டாங்கம்மா. ஐயோ, என்னடி சொல்ற? பதறாதம்மா. அப்புறம் நான் ஒரு வழியா சண்டை போட்டு அவரை மீட்டுட்டு வந்துட்டேன். அட பாவமே. ஆமா, மாப்பிள்ளைய யாரு கடத்தினா? அது அது
அது வந்து சொல்லுடி, யாரடி மாப்பிளைய கடத்துனா? ஏய் சொல்லுடி. வேற யாரு? நான் தான். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.